வேதத்துல அவைதிகத்துல வைதிகத்துல அவைதிக மதங்கள்ல என்னெல்லாம் சப்தங்கள் உலகத்துல இருக்கோ அத்தனைக்கும் காரணமாக இருப்பவள் தாய். ரொம்ப சூக்ஷ்மமா இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ முதல்ல வைதிக மதத்துக்கு வரலாம். அதுல பொதுவா ஒரு பேதம் உண்டு. வைஷ்ணவாள்லாம் பொதுவா சைவ பெயர்களை வச்சுக்க மாட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பரமேஸ்வரன் என்கின்ற நாம தாராளமா எல்லாரும் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல என்ன வருது? பரத்தி பரமேஸ்வரஹா வருதா? ஸ்கந்த ஸ்கந்ததரஹா துர்யஹா வருதா? சிவஹா ஸ்தாணுஹு வருதா? ஜெகநாதன் விஸ்வநாதன் வருதா? விஸ்வநாத க்ஷமேதாஹான் தான் நாராயணியத்துல வருது குருவாயூரப்பனை வரும்போது. அதனால வார்த்தைகளுக்கு யௌகீகமா அர்த்தம் பார்த்தால் எந்த தேவதை வேணாலும் குறிக்கலாம். ஆனா அத்தனை தேவதைகளும் சேர்ந்து பரமாத்மாக்குள்ள லயிக்க வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை. சரி சார், சனாதன தர்மத்துல இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ அரேபியால ஒரு பேர் வச்சிருக்கா, அரபிக்ல, அதெல்லாமும் மகாலட்சுமியை குறிக்குமான்னு கேட்டா சாஸ்திரப்படி உலகத்துல எல்லா சப்தங்களும் தாயாரை குறிக்கணும். சனாதன தர்மத்தை நம்ம புஸ்தகங்கள்ல இந்த தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு இது, இல்லாதவர்களுக்கு இதுங்கிற பேதமே கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒரே நிலைதான். அதனால நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இவ அப்பா அம்மான்னு அப்பா அம்மா ஒத்துக்கிறா, நம்ம எல்லாம் குழந்தைகள். அதனால அத்தனை வார்த்தைகள் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சப்தங்களும் தாயாரைத்தான் குறிக்கும். வாச்சகா ஆகூதிம். எது ஞானத்தால எல்லாத்தையும் பார்க்கறதோ அப்படின்னா ஜீவாத்மா. ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு அர்த்தம் சாஸ்திரம் சொல்றது, ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. பசுனா இது ஞானேன ஹீனஹா, யாருக்கெல்லாம் ஞானம் இல்லையா அவள்லாம் பசுக்கு சமம். எப்படி தெரியறதுன்னா, சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து மிரட்ட வரான் அசோகவனத்துல சீதைய. இப்ப சீதையை என்ன பண்றா, பக்கத்துல இருக்க புல்ல கிள்ளி அவன் நடுவுல போடுறா. திருணமந்தரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, புல்ல கிள்ளி போடுறா. ஏன்னு பெரியவாச்சான் பிள்ளை கேட்டு பல பல காரணங்கள் சொல்றார். ராவணா, உனக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் ராமனுடைய பத்னி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு இஷ்டமும் இல்லை. நீ அதுக்கு பதிலா எனக்கு நிறைய பட்டுப்புடவையா கொண்டு வைக்கிற, நிறைய நகையா கொண்டு வைக்கிற, எனக்கு இதுல இஷ்டம் இல்லை. நீ வைக்கிற வஸ்து எல்லாம் புல்லுக்கு சமானம். திருணம் அந்தரத கிருத்வா. அடுத்தது புல்லை எதுக்கு வச்சான்னு பெரியவாச்சான் பிள்ளை. இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு புரியலன்னா ஞானம் இல்லை. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமம். பசு என்ன சாப்பிடும்? புல்லு. அதனால திருணமந்தரத்தை கிருத்துவான்னு வச்சாலாம். அதனால அது ஒரு அர்த்தம். ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமம் புல்ல வச்சா. இன்னொரு அர்த்தம், ஞானத்தால எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சதுக்கு ஜீவாத்மா, ஜீவாத்மாக்கு பசுன்னு பேர்.